ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே டேஸ்டான ரவா குக்கீஸ் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செய்யறதும் ரொம்பவே சுலபம். ஈவினிங் டைமில் டீயோட வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு ரவா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு மணம் வரும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஓரத்தில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்க பொடிச்சிருங்க. அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1 கப் மைதா சேர்த்துக்கோங்க. அரை கப் பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதோட ஏலக்காய் சேர்த்து நம்ம பொடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, ஸோ நல்ல மணமா இருக்கும் ஏலக்காய் சேர்க்கறதுனால. அதோடைய வறுத்த ரவாயும் சேர்த்துருங்க. 1 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஸ்பேச்சுலா வச்சு பட்டரோட அந்த மைதா ரவா எல்லாமே நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் எல்லாமே நல்லா பட்டரோட நல்லா கலந்த உடனே கையை வச்சு நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசையும் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ரவா குக்கி டோ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அரை மணி நேரத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் மட்டும் வைங்க. அதுக்கு மேலே வச்சிங்கன்னா நல்லா ஹார்டாயிரும், நம்மளால ஷேப் பண்ண முடியாது. நான் ஒரு ½ hour வச்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் ஷீட் போட்டுக்கோங்க. அதில் நம்ம செஞ்சு வச்ச டோ எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கையாலேயே இந்த மாதிரி தட்டி தட்டி ஒரு ஈவனாக கொண்டு வந்துடுங்க. இல்லைன்னா நீங்கள் சப்பாத்தி கட்டை வச்சுருப்பீங்கல்ல, அதில் கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம். நான் இந்த மாதிரி கையை யூஸ் பண்ணியே இந்த மாதிரி நான் தட்டி எடுத்துக்கிறேன். ஈவனாக இந்த மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப நீங்கள் மெலிசாவும் தட்டிடக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா தட்டிட்டு நீங்கள் குக்கி கட்டரை வச்சு உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த குக்கி கட்டரை வச்சு இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஹார்ட் ஷேப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி குக்கி கட்டரை வச்சு கட் பண்ணும்போது நம்மளுக்கு அழகான ஷேப்பும் கிடைக்கும். அதே மாதிரி செய்யறதும் ரொம்பவே சுலபமாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சைடில் இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற மாவெல்லாம் நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹார்ட் ஷேப் நம்மளுக்கு கிடைச்சிரும். எக்ஸஸான மாவை திரும்ப நம்ம ஷேப் பண்ணி அது இந்த மாதிரி ஈவனாக தட்டி திரும்ப நம்ம குக்கி கட்டரை வச்சு ஷேப் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்க, சூப்பரா ஹார்ட் ஷேப்ல வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி எல்லாத்தையும் குக்கி கட்டரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த ட்ரேல பேக் பண்ண போறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு அதில் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே இந்த கட் பண்ணி வச்ச குக்கீஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு 15 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். அதே டெம்பரேச்சரில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், குக்கீஸ் சூப்பராக அழகாக பேக் ஆகி வந்துருச்சு. இப்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் வெளியே எடுக்கும் போது குக்கீஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். சூடு கொஞ்சம் ஆறினோடனே நம்மளுக்கு க்ரன்ச்சியாக கிடச்சிரும். இப்போ இதை நம்ம கூல் டவுன் பண்ணிக்கலாம். கூலிங் ரேக்கில் வைக்கிறதுனால ஏர் எல்லா பக்கமும் சர்க்குலேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணி எடுத்த உடனே கூலிங் ரேக்கில் நீங்கள் வச்சிருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரவா குக்கீஸ் நல்லா கூல் டவுன் ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்குது.
ஸோ சூப்பரான ரவா குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எவ்வளோ அழகா பேக் ஆகி வந்திருக்கு. அண்ட் செய்யறதும் ரொம்பவே சுலபம். ரவா குக்கி எப்படி பேக் ஆகி வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்க எவ்வளோ சூப்பராக நல்லா பொறன்னு உடையுது பாருங்க. வாயில வச்சதும் கரையும், அதே மாதிரி டேஸ்ட்டுமே அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரவா குக்கீஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.